சென்னை மடிப்பாக்கத்தில் மழைநீர் வெளியேறாமல் தேங்கியிருப்பதால் அப்பகுதி மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். இதுபற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். தொடர் மழை காரணமாக சென்னை நகர் முழுவதும் 398 இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. மழைநீர் தேங்கியுள்ள இடங்களில் சூப்பர் சக்கர் இயந்திரம் மற்றும் ராட்சத மோட்டார் மூலமாக மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியினை இன்று காலை முதல் அமைச்சர் பெருமக்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். முதற்கட்டமாக இன்று காலை அடையார் கஸ்தூரிபாய் நகர் 3வது பிரதான சாலையில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் சூப்பர் சக்கர இயந்திரங்கள் மூலமாக அந்த நீரை வெளியேற்றும் பணியினை அமைச்சர்கள் பார்வையிட்டார்கள். அடுத்தபடியாக வேளச்சேரி பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ள இந்த பகுதியில் ராட்சத மோட்டார் மூலமாக அந்த நீரை வெளியேற்றும் அந்த பணியினை அமைச்சர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். அடுத்தபடியாக திருவான்மியூர் இதுபோன்ற பல இடங்களில் எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கியுள்ளதோ அந்த இடங்களில் நடக்கும் பணியினை அமைச்சர் பெருமக்கள் தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் அமைச்சர்களுடன் மாநகராட்சி மேயர் சையத் துரைசாமி மற்றும் மாநகராட்சி ஆணையர் விக்ரம் கபூர் மற்றும் உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் அவ்வப்போது அமைச்சர்களுடன் சென்று இந்த ஆய்வுப் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் மணிகண்டன்.